அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும். இன்னைக்கு நம்ம பொருட்பால்ல அரசியல்ல 39வது அதிகாரமான இறைமாட்சி அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 383வது குறளா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்காமை நிலன் ஆள்பவர்க்கு. அதாவது ஒரு நிலன் ஆள்பவர் அப்படின்னா இந்த இடத்துல அரசர்கள் தான். ஸோ அந்த அரசர்களுக்கு என்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னா, தூங்காமைனா தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவர்கள் அடுத்து நாட்டுக்கு என்ன செய்யலாம், நாட்டை எப்படி முன்னேற்றலாம், நாட்டுக்கான மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதை செயல்படுத்தவும் செய்யணும். அதுதான் அரசர்களுக்குரிய ஒரு நல்ல மிகச்சிறப்பான ஒரு செயலாக சொல்லப்படுது. ஆக தூங்காமை, கல்வி அப்படின்றது அரசர் மட்டும் நல்ல கற்று தேர்ந்து இருக்கணும் அப்படின்றத தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாருமே, ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லோரும் கல்வியில் சிறந்தவர்களாக ஆக்க வேண்டியது ஒரு அரசருடைய கடமை. அடுத்தது துணிவு. எல்லா விஷயத்திலையும் மன தைரியம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும். அது ஆக காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். கல்வியில் மிகச்சிறந்தவர்களாக குடிமக்களை கொண்டு வரணும். துணிவுடன் எல்லா விஷயத்திலையும் செயல்படணும். இந்த மூன்றும் தான் ஒரு அரசனுக்குரிய மிகச்சிறந்த பண்புகளாக கருதப்படுகிறது அப்படின்றதுதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும். நன்றி. குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.